எப்படி எண்ணெய் வந்தது? யாரு ஊத்துனது? நம்ம வெண்ணிலா தான் விளக்கு ஊத்துறதுக்காக எண்ணெயை தேடிட்டு இருந்தா, தெரியாம ஊத்திட்டா போல இருக்கு. நானும் சின்ன பொண்ணு தானே போனா போதும் விட்டா ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்கா. ஓங்கி அரைஞ்சிடும். என்னதான் முத்தரசு இன்னைக்கு அவளை திட்டானேங்கிற சந்தோஷம் ஒரு பக்கம் இருந்தாலும், பா, நான் தானே விழுந்து அடிபட்டு இருக்கேன். கல்யாணமும் நான் நினைச்ச பொண்ணோட நடக்கணுமேங்கிற கவலை எனக்கு இப்பவே வந்துடுச்சு. அக்கா, அந்த மாதிரி எண்ணம் உனக்கு இருக்குன்னா முதல்ல நீ நல்லபடியா எழுந்து நடக்கணும். முத்தரசன் தான் உன்னை ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டான்ல, அப்பவே நீ கிளம்பி போயிருந்திருக்கணும். இல்ல ராணி, கொஞ்ச நாளைக்கு வலியோடவே கஷ்டப்பட்டு இருந்துடலான்னு பாக்குறேன். நான் வலியோட தவிக்கிறத பார்க்க பார்க்க முத்துவுக்கு வெண்ணிலா மேல கோபம் வரும். அந்த கோபத்தை நாம தான் வெறுப்பா மாத்தணும். அதே சமயம் நாம பார்க்க போற பொண்ணு மேல அவனோட கவனத்தை திசை திருப்பி கல்யாணத்தை உடனே பண்ணிடணும். இனிமே தூண்டில வீசிட்டெல்லாம் காத்திருக்க முடியாது. வலைய வீசி அழுற மாதிரி மொத்தமா அள்ளிடணும். புரியுதா? அக்கா, எவ்ளோ பெரிய அடி பட்டாலும் உங்க பேச்சாலேயே எங்க எல்லாரும் எழுந்து நிக்க வச்சிருங்க. உங்களுக்கு என்னைக்குமே தோல்விங்கிறதே இல்லக்கா. என்னங்க பாத்ரூம் போனோம், கூட்டிட்டு போ. பாதையில் நாளும் போகிறாள், இதயத்திலே கொழுந்து வாடுகிறாள். தண்ணி எடு. இரவு பகல் அவன் முகத்தை காணவே ஓடுகிறாள். ஆரோ ஆரிரோ பாடும் தாயை போல் பாசம் நேசமாக சேவை செய்கிறாள். அத்தை, 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 ஏண்டி என்ன தொல்லை பண்ற? என்ன காப்பி அத்தை. நான் கேட்டேனா உன்ன? தூக்கி விடு.
சின்னத்த சின்னத்த காப்பி எடுத்துக்கோங்க. ஐயோ, ஏன் வெண்ணிலா கொஞ்சம் லேட்டா கொண்டு வர மாட்டியா? இவ்வளோ சீக்கிரம் கொண்டு வந்து வச்சுக்கிட்டு. அக்கா இப்ப எப்படி இருக்கு? வலி தாங்கலம்மா. ஐயோ, கொடு. கொஞ்சம் பொறுத்துக்கோங்கக்கா. எல்லாம் இவளால. ஏ, எவ்வளவு நேரம் டி ப்ளீட்ஸ் வைக்க? போதும், போய் எந்திரி. எந்திரி பே. அத்தை ஆ, கொஞ்சம் மண்டையிலே குத்துறியா? பார்த்து பின் பண்ணு. மெதுவா. ஆரோ ஆரிரோ பாடும் தாயை போல் பாசம் நேசமாக சேவை செய்கிறாள். அம்மா, சூடு ஜாஸ்தியா இருக்கு. அத்தை கம்மி பண்ணு. எதுக்கு இவ்வளவு சூடா வைக்கிற? இல்லாத கம்மியா தான் இருக்கு. புடவை எல்லாம் ஏன் இப்படி ஈரம் பண்ற? நான் கேட்டேனா உன்ன? கருமம். மாமன் வந்து மாலை போட காலந்தோறும் ஏங்குறா. கோடி கோடி ஞாபகங்கள் நெஞ்சில் தாங்குறா. தோளுல தூக்கி வச்சு தாங்கித்தான் அன்ப மட்டும் காட்டுறா. வானம் பூமி சாட்சியா வாழ வேணு வெண்ணிலா. தெய்வந்தான் காக்குமே தேவி இவளை மாமன் கூட மெல்ல மெல்ல சேர்க்குமே. தண்ணி கொடு. ஆரோ ஆரிரோ இதை யாரு துறப்பா? பாடும் தாயை போல் பாசம் நேசமாக சேவை செய்கிறார். இந்தா. மா ஆ மா வரேன். நான் போய் அத்தைய பாத்துட்டு வரேன். சரி, பார்த்து போயிட்டு வா, பத்திரம். சரி பாட்டி, நான் போய் அத்தைய பாத்துட்டு வரேன். போகும்போது கையில் ஏதும் கொண்டு போவதில்லையே. வாழும்போது புரிந்து கொண்டால் தொல்லை இல்லையே. தீயை போல் வார்த்தையால சுட்டுந்தான் நீர போல மாறினா. ஏசுநாதர் போலவே ஏசினாலும் தாங்குறா. தெய்வந்தான் காக்குமே தேவி இவளை மாமன் கூட மெல்ல மெல்ல சேர்க்குமே. சின்னத்த அத்தை ஏய், ஐயோ, அறிவில்ல? பார்த்து கொடுக்க மாட்டேன். வாங்குறதுக்கு முன்னாடி கை விடுற. என்ன அவசரம் உனக்கு? எவ்வளவு சூடா கொண்டு வர? புடவை மொத்தமா பாழா போச்சு. என்ன மச மச நின்னுட்டு போய் வேற எடுத்துட்டு வா. தொட முதல்ல. துணி எடுத்துட்டு வந்து தொட. சாணி வந்து வாச்சிருக்கு. பாடும் தாயை போல் பாசம் நேசமாக சேவை செய்கிறாள். அக்கா வெண்ணிலா உங்களை கவனிச்சுக்கிறத பார்க்கும்போது எனக்கே மனசு மாறிடும் போல இருக்கு. அப்படியெல்லாம் நீ நினைக்கவே கூடாது. தப்பு 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 தப்பு. இது என்று மாறுமோ? இவள் சோகம் தீருமோ? விதி போன பாதையில் நாளும் போகிறாள். ஒழுங்கா தொட. இதயத்திலே கொழுந்து விட்ட காதலில் வாடுகிறாள். இரவு பகல் அவன் முகத்தை காணவே ஓடுகிறாள். ஆரோ ஆரிரோ பா
அண்ணி இந்த ஜூஸை குடிங்க. இல்ல வேண்டாம், காலையில இருந்து வேலை செஞ்சு ரொம்ப டயர்டா இருக்கீங்க. தயவு செஞ்சு இந்த ஜூஸை குடிங்க. பரவாயில்ல. வெண்ணிலா குடி வெண்ணிலா. அவங்க பேசலாம் ஒண்ணு பெருசா எடுத்துக்க வேணாம். குடி. வக்கீல் ஃபீஸ் கேட்டாரு, எங்கேயும் புரட்ட முடியல. நகையை அடமானம் வச்சு கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துரு. இது வரைக்கும் செலவழிச்ச காசுக்கு ஒரு நிலத்தை வாங்கி போட்டு வெள்ளாம பண்ணிருந்தா கூட அதுவே நம்மளுக்கு சோறு போட்டிருக்கும். மானத்தோட வாழ்றதும் அதை விட முக்கியம் முடி. அன்னைக்கு அந்த நீலாம்பரி கோயில பேசின பேச்சையெல்லாம் கேட்டியல்ல, அதை நினைச்சாலே பிபி மாத்திரை அள்ளி கொட்டிக்க வேண்டியதா இருக்கு. காசு பணம்னு பேசிக்கிட்டு வக்கீல் வந்து பேசி முத்தரசு கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டானா தகவல் வந்துச்சு. ச்சே, என்ன இது? எல்லாமே அந்த நீலாம்பரிக்கு சாதகமாவே நடந்துட்டு இருக்கு. அப்படி நீ நினைச்சு ஒதுங்குறதா அது அவங்களுக்கு சாதகமா இருக்கு. இப்ப கூட நீ வக்கீல் ஃபீஸ் எதுக்குன்னு கேட்டிய, அப்புறம் நம்ம வேற என்னதான் பண்றது? எனக்கு ஒண்ணு தோணுது. என்ன? இத்தனை நாளா புடிவாதமா இருந்த முத்தரசன் இப்ப இறங்கி வந்திருக்கான். கலையரசியும் அவன் கட்டிக்கிற முறை தானே. அவங்கிட்ட போய் நேரா பேசினா அவன் கண்டிப்பா நம்ம கலையை கட்டிக்க ஒத்துக்குவான். என்னங்க, நான் வேணா போய் பேசி பார்க்கட்டுமா? ஏய், முத்தரசனை பத்தி தெரிஞ்சிருந்தா எதுக்காக இந்த வெட்டி வேலை? இப்பதானே நம்ம ஒதுங்கி நிக்க வேண்டாம்னு பேசணும். ஒருவேளை அவன் சம்மதம் சொல்லி இந்த கல்யாணம் நடந்துருச்சுன்னா அப்ப அந்த நீலாம்பரியோட குடுமி நம்ம கையில வந்த மாதிரி தானே. அப்புறம் எதுக்கு இந்த கோர்ட்டு கேஸ் எல்லாம்? உரிமையோட அந்த வீட்டுக்குள்ளே போய் உட்காந்துக்கலாமே. சீட்டு கட்டல கோட்டை கட்டுற, ஊதுனாலே விழுந்துரும், பாத்துக்க. அதுக்கப்புறம் ஓ இஷ்டம். எவ்வளவு லேட்டா வேணாலும் வாக்கல, இன்னைக்கு உனக்காக ஸ்பெஷல்லா அல்வா கொண்டு வந்திருக்கேன். அல்வா உன்னை வேற லோகத்துக்கு கூட்டிட்டு போகும். அப்போ உன்னை நான் பொதர் மறைவுக்கு கூட்டிட்டு போவேன். உனக்கு நினைவு வரும்போது நான் அங்க இருக்க மாட்டேன். ஒன்று நீ அழுது அடங்கணும், இல்லை வீட்டில் சொல்லணும். கண்டிப்பாக நீ வீட்டில் சொல்ல மாட்டேங்கிற தைரியத்தில் தாண்டி இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். மருது, உனக்கு இன்னைக்கு செம்ம வேட்டடா. என்ன, நான் லேட்டா வந்துட்டேன்னு சாருக்கு கோவமா? சேச்சே, உனக்காக காத்துட்டு இருக்கிறத விட எனக்கு வேற என்ன வேலை இருக்கு? இந்த சி, நான் தான் அன்னைக்கே சொன்னேன்ல, நம்ம என்ன ஃபர்ஸ்ட் நைட்டுக்கா வந்திருக்கோம் அல்வா சாப்பிட்றதுக்கு. நானே யாராவது பார்த்துட்டு போறாங்கன்னு பயந்து பயந்து செத்துட்டு இருக்கேன். இனிமே அந்த கவலையே உனக்கு வேண்டாம். ஏய், எப்படி இவ்வளவு உறுதியா சொல்ற? அண்ணன் கிட்டத்தட்ட கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டாரு. இனிமே நம்ம ரூட்டு கிளியர். வந்த உடனே விஷயத்த சொல்லியிருக்கலாம்ல. அல்வா எதுக்குன்னே கேட்டிருக்க மாட்டேன். உனக்கு கொஞ்சம் கூட வைக்காம நானே ஃபுல்லா சாப்பிட்டுருப்பேன். திரும்ப இப்ப கூட அல்வாவை நடக்க போற நம்ம கல்யாணத்துக்கு செலிப்ரேட் பண்ணலாம்.
சீக்கிரம் எடு, நான் சாப்பிட்டு வீட்டுக்கு போகணும். இன்னைக்கு நீ வீட்டுக்கு போனது ஐயோ, மாட்டிக்கிட்டேன். கை கூட. நான் பயந்தே போயிட்டேன். ஒரு நிமிஷத்துல எனக்கு உயிரே போயிடுச்சு. எனக்கு அல்வா போச்சு. இப்ப அல்வா ரொம்ப முக்கியம் பாரு. ஆமா, எனக்கு அது முக்கியம்தான். நமக்கு கல்யாணமே நடந்துட்ட சந்தோஷத்துல வாங்கிட்டு வந்து தெரியுமா? ஐயோ சாரி, நான் அந்த பயத்துல தட்டி விட்டுட்டேன். நீ மறுபடியும் வரும்போது வாங்கிட்டு வா. ஐயோ எனக்கு படபடப்பே இன்னும் போல. நான் கிளம்புறேன். ஓகேவா? பாய். கதையில அப்புறம் என்னாச்சு ராணி? இதோ சொல்றேன்க்கா. அத்தை, என்ன? இப்ப சாப்பிட வேண்டிய மாத்திரை. இந்த மாத்திரையை மட்டும் டைமுக்கு வந்து நீட்டுற. சரி சரி குடு, போடுற. அப்போதுதான் மாலதிக்கு அந்த திருமணம் நடக்க கூடாது என்ற எண்ணம் இருப்பதை ராகவன் அறிந்து அதிர்ச்சி அடைகிறான். அத்தை, என்ன? நான் கிளம்புறேன். மறுநாள் ராகவன் அறியாத வண்ணம் திருமணத்திற்கு தடைகளை ஏற்படுத்தியது எதற்காக என்று தெரிய வந்து அனைவரும் அதிர்கிறார்கள். சொத்தை அடைவதே அவர் நோக்கம் என்பதை மற்றவர் அறிந்து. நான் கிளம்பவா? என்ன நீ கிளம்புறேன்னு தயங்கி நிக்கிற? என்ன விஷயம்? அது நல்ல விஷயம்தான். கல்யாண விஷயமா? யார் கல்யாண விஷயம்? இல்ல அத்த, முத்து மாமா தான் இத்தனை நாள் கல்யாணம் வேண்டான்னு இருந்தாரு. இப்ப என்ன பார்த்ததும் சம்மதிச்சிட்டாரு. அதனால திடீர்னு கல்யாணம் ஏற்பாடு பண்ணா அம்மா ஒத்த ஆளா திணறிடும். அதனால எப்ப பொண்ணு கேட்டு வரீங்கன்னு தெரிஞ்சா நான் அம்மா கிட்ட சொல்லி வைப்பேன். கல்யாண விஷயம் இப்போ புரியுது. நீங்க இப்படி உடம்புக்கு முடியாம இருக்கும்போது நான் இப்படி கேட்டிருக்க கூடாது. அம்மா கிட்ட சொன்னா கூட திட்டும். ஆனா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல வெண்ணிலா. நாங்க பாட்டுக்கு தள்ளி போட்டு அதனால ஏதாவது தடை ஏற்பட்டா அப்புறம் ஒன்ன மாதிரி நல்ல பொண்ணு எப்படி கிடைக்கும்? அதுவும் இல்லாம முத்து வேற கட்டினா ஒன்னதான் கட்டுவேன்னு ஒத்த கால்ல நிக்கிறான். நானே உடனே நல்ல நாளா பார்த்து எப்ப வரேன்னு சொல்றேன். நானே முதல்ல உன்கிட்ட சொல்லியிருக்கணும். இப்ப நீயா கேட்டு நான் சொல்ற மாதிரி ஆயிடுச்சு. நான் படுத்த உடனே எப்படி எல்லாம் கவனிச்சுக்கிட்டேல்ல. நாளைக்கே நான் ஜோசியர்கிட்ட நாள் பார்க்க சொல்றேன். சரிங்க அத்தை, நான் கிளம்புறேன். பாத்தியா ராணி, விளக்கு மாத்துக்கு பட்டு கொஞ்சம் கேக்குது. இவள சொல்லி குத்தமில்ல. இவ ஆத்தாக்காரி இவள போய் கேளுன்னு தூண்டி விட்டுருப்பா. நான் இடுப்பொடிஞ்சு இத்தனை நாள் படுத்த படுக்கையா கிடந்திருக்கேன்.
வந்து பார்க்க வக்கில்ல, நான் வந்து சம்பந்தம் பேசணுமா இவளுக்கு? பேசுறேன், போய் நாக்க புடுங்கிக்கிற மாதிரி பேசுறேன். அக்கா, நீங்க பேசுனதை கேட்ட உடனே நானே ஒரு நிமிஷம் ஏமாந்து போயிட்டேன். ஏமாத்தறது தானே நம்ப வைக்கிறதுக்கு முதல் படி ராணி.